எல்லோருக்கும் வணக்கம். 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியா தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நிஃப்டியினுடைய 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா 1% கூட தற்போதைய நிலைமையில் பாசிட்டிவில் இல்லை. ஒரு வருஷமே கூடி 98 பாயிண்ட் தான் பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கு இன்றைக்கே கிட்டத்தட்ட 82 பாயிண்ட் பாசிட்டிவ். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் இன்னைக்கு காலையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லையே வேடிக்கை பார்க்கறக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான இன்னைக்கு மார்க்கெட்லேயே அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பித்து மார்க்கெட் அது கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் ஓகே பரவாயில்லப்பா, உன்னுடைய ரிசல்ட் வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தற்போது வரை ஃப்ளாட்டாக இருந்து கிட்டத்தட்ட 3% என்பது டாடா மோட்டார் ஏறி இருக்கு. இதனால் ஏதாவது ஒரு சாப விமோச்சனம் கிடைக்குமா? ஆப்புக்கு மேலே ஆப்பாக இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இது 1% டிவிடன் என்பது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இவங்களுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் இதுக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணியிருக்காங்களோ போன குவார்ட்டரில் அதை விட பாதியாக குறைஞ்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. அந்த அளவுக்கெல்லாம் மோசம் போகாமல் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாகவே இப்போது தற்போது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இப்போதைய நிலைமையில் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு அடுத்த 6 மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்குமா? 1200 வருமா? அல்லது இன்னுமே கீழே போய் 300 400 இது போவானா? என்ன நடக்கும் அடுத்த 6 மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து பார்க்கும்போது? ஏங்க ஷேர் மார்க்கெட் என்ன தூங்கி எந்திரிச்சா டப்புக்குன்னு பணத்தை கொடுத்துருமா? அல்லது தூங்கி எந்திரிச்சா பணத்தை வேணால் தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்களேன், இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பங்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தா இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அநியாயத்துக்கு எஃப்என்டோவில் இருந்ததுக்கு என்னை பிடிச்சி இந்த கும்புறானுங்களே அப்படின்னு இன்றைக்கும் அது ஒரு 17% இறங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பல பேர் போடுற சொல்லடி தான். நுவாமா அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் அவங்க வந்து அவங்களுடைய எஸ்டிமேட் என்ன, அவங்களுடைய அனலைசிஸ் படி அவங்க இந்த கம்பெனி பற்றி பேசியிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி இருக்கிற காரணத்துக்கு இந்த மாதிரி பல ரேட்டிங் ஏஜென்சிகளுடைய ரேட்டிங் தான் காரணம், சொல்லடி தான் காரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இறக்குறது வேணால் டப்புக்குன்னு இறக்கி விட்டுறாங்க, பட் ஏற்றுறக்கு எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் ஆகும்னு தெரில. ஸோ இந்த டாடா மோட்டருக்கு வேறு யாராவது பாசிட்டிவாக சொல்லடி போடுங்களேங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த முதலீட்டாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர் ஒருத்தர் ரொம்ப டேஞ்சர் போல, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு டாடா எல்சி தான் வாங்கினேன், அங்கேருந்து சரிய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆல்மோஸ்ட் 15% காலியாகி தனிமரமாக இந்த டாடா எல்சி இருக்கு. அந்த நண்பரும் தன்னுடைய பேரை தனிமரம்னு தான் வச்சிருக்காப்புல. இப்போ தெரியுதா, புஷ்பான்னா ஃப்ளவர் நினச்சியா ஃபயர்டா அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் எல்லா பங்குலையும் ஒன்று வாங்கினார்னு வச்சிங்களேன் நிஃப்டி 50 இண்டெக்ஸில், அப்புறம் பெரிய கும்பாயிரும் போல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன நண்பர்களே, மேலே போகிறதும் கீழே வர்றதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் காமன் தான். நம்ம கரெக்டாக அதில் எப்படி உள்ளே போயிட்டு வாங்கி லாபத்துக்கு வெளியே வரோம், அல்லது வாங்கின பொசிஷன் கீழே போயிடுச்சுன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வர்றது, அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த வாரத்தில் ட்ரம்ப் புட்டின் அவர்களோட மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு வேளை இவங்க 2 பேரும் மீட் பண்ணி இந்த புட்டின் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்களாப்ல, உக்ரைனுக்கு நாங்கள் இன்னும் ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்க, அல்லது புட்டினோட பேசி சமாதானம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படியே தெரியுது, காமெடி பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சண்டை நடக்கிறது உக்ரைனில். அவரை விட்டுவிட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டை விட்டுட்டு இந்த ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் போய் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்றத பொறுத்தா இருக்குது. போடுங்கடா இன்னும் நிறைய குண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி டிஃபென்ஸ் துறையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்டு வர போகிறாரா, அல்லது நான் பல சண்டைகளை நான் நிறுத்தி வச்சிருக்கேன், அதனால் இந்த சண்டை தான் இருக்கிறதுலே என்னுடைய டஃபஸ்ட்டு சண்டை. ஏன்னா இப்போ அவர் சண்டை நிறுத்தினேன்னு சொல்கிறது எல்லாமே குட்டி குட்டி நாடுகள். இந்தியாவும் பாகிஸ்தான் தான் இருக்கிறதுலே பெரிய நாடுகள். ஆனால் நம்ம சொல்கிறோம், டே நாங்களாக தான் சண்டை நிறுத்தினோம்,
நீ கிடையாது நீ கிடையாது நீ கிடையாதுன்னு நாங்கள் 10 தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியன்னா அவருக்கு அந்த மாதிரி பெருமை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்தினா தான் அவருக்கு பெருமை கிடைக்க போகுதுன்னு சொல்லி நிறுத்தி டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு எந்த விதமான மொமெண்டம் இல்லாமல் பண்ண போகிறாரா, இல்லை புட்டின் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு சொல்லி பண்ண போகிறாங்களா, அல்லது ஜெலன்ஸ்கி வந்து நீங்கள் யாரையா என் நாட்டை கொண்டு போய் ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கு, நான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலினாலும் நான் ரஷ்யா கூட சண்டை போடத்தான் போகிறேன்னு அப்படி சொல்லி ஏதாவது டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு வருதா. ஆக மொத்தம் இந்த வாரத்தில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் துறை பங்குகளாக வருது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரக்கூடிய பங்குகள் அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது மூவ்மெண்ட் காட்டுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்எஃப்சி அப்படின்ற பங்கு 200 ரூபா பக்கத்தில் வந்துட்டு அங்கிருந்து 160 ரூபா இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு 2 மாசமா ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்னு ஒரு பங்கு இப்படியே ரொம்ப ஃபிளாட் ஆடிட்டு இருந்து அப்புறம் டபக்கு நம்ம மேலே ஏறிட்டான். ஸோ இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஜிஎஸ்எஃப்சி கீழே விழுக போகுதா அல்லது மேலே ஏற போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ரொம்ப ப்ரெஷர் அனுபவிக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் யாருன்னா இந்த ஈஸி ட்ரிப் பிளானர் அப்படின்ற கம்பெனி வச்சிருக்கிறவங்க தான். அவன் 10 ரூபாய்க்கும் கீழே போயிட்டான். இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு இருக்கேன் எந்தெந்த பங்குகள் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா. யாத்ரா ஆன்லைன் ஒரு பங்கு மேலே ஏறி இருக்கு, 20% ஏறி இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட அதே செக்டரில் தான் இருக்குது. இவங்களுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸில் 16 கோடி லாபம். இதுக்கு முன்னாடி பாருங்க 4 கோடி 7 கோடி 10 கோடி 15 கோடி 16 கோடின்னு வளர்ச்சி கொடுத்துருக்கு. இந்த செக்டரில் இந்த கம்பெனி வளர்ச்சி கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி பெருசாக ஏற்றி விடல, கொஞ்சமாக ஏற்றி விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். 200 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் கீழே இறக்கி விட்டுட்டு 60 to 120 ஆல்மோஸ்ட் 100% ஏற்றி விட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சது இல்லை இறங்குனது எவ்வளவு? 65% இறங்கி இருக்கு. மறுபடியும் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து +++ன்னு கடந்த 4 குவார்ட்டர்களாக வளர்ச்சி இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு மரியாதை செஞ்சு 100% ஏற்றி விட்டுருக்காங்க. இதே குரூப்ல பெரிய ஆள் தாமஸ் குக்குன்னு அவங்களும் வந்து பெரிய சரிவடைஞ்சாலும் மறுபடியும் அந்த கம்பெனி தூக்கி விட்டாங்க. ஆனா தூக்கி விடப்படாத ஒரே ஆள், ஏன் இப்படி வேணுக்குன்னே அடிக்கிறீங்க, ஆனா அவன் என்னையா பாவம் பண்ணா, அவனை ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது தற்போதைய நிலைமையிலே 75% என்பது இறங்கி போச்சு. இனி இந்த 75% இறங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு 5-10% இது இறங்கி 85 இது ரொம்பவுமே போக போறானா, அல்லது 75% இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கிருந்து ரெக்கவரி ஆகி பணத்தை ஒரு 100% இது ஏற்றி தரப்போகுதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே குழப்பமான ஒரு கம்பெனியாக இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே அவன் வாழ்க்கை அவனவன் கையில் அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நீ என்ன வெளியிட போகிறாங்களோ எல்லாமே அதை வச்சு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 40 கோடி 50 கோடி கொடுத்தா ஏதாவது மகிழ்ச்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கு அப்படின்றது தெரில. இன்னும் சில நாட்களில் அந்த ஈஸி ட்ரிப்பினுடைய ரிசல்ட் வந்துடும். இந்த சமயத்தில் பல பேர் ஆண்டவா மற்றவங்கள மாதிரி அது 100% சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, இங்கிருந்து ஒரு 15 ரூபாயாவது ஏற்றி விடு, இதுக்கும் கீழே போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப அசிங்கரமாக இருக்கும், எப்படி நாங்கள் பப்ளிக்கில் பேசுறது, 20 ரூபா ஷேர் 2 ரூபாய்க்கு போய் ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு கௌரவம் கிடைக்குமா ஆண்டவா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நண்பர்களே, இந்த யாத்ரா பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கள, இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இந்த மங்களம் சிமெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் என்பது 3 கோடி 8 கோடி 17 கோடி 32 கோடின்னு வளர்ச்சியில் தான் கொடுத்துருக்காங்க கடந்த 4 குவார்ட்டர்லாம். ஆனாலும் இந்த கம்பெனி பாவம் மண்ணக்கவி 52 வீக் லோவில் படுத்து கிடக்குது. என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருஷத்தில் இந்த பங்கு 1000 ரூபாய்கள்லாம் இருந்த பங்கு தான். ஆனால் இப்போ வந்து பாவம் 700 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பாவம். ஸோ இந்த பங்கெல்லாம் இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாதபடிக்கு இருக்கும் பொழுது இந்த பங்குல என்ன சரியா வரல, ஏன் சரியா வரல, அது டிவிடெண்ட் கொடுக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்ன்னு இருக்கு, கடன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அப்படிங்கும்போது எது இவனுக்கு ஒத்து வரல, எது சரியா போகல அப்படின்ற மாதிரினா அதில் ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கு.
இந்த கம்பெனியெல்லாம் வந்து ரொம்பவுமே சின்ன கம்பெனி, மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 2000 கோடி கொண்ட கம்பெனி. அப்போ இது போன்ற கம்பெனிகளில் திடீர்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பல பேர் மேபி இதை தூக்கி விடாமல் இருப்பாங்க. அதே சமயம் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து 5.87% இதில் ஹோல்டு பண்ணுறாங்க. 2000 கோடி அப்படின்னா அப்போ இவங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணுறாங்க. டிஐஸ் வந்து போன குவார்ட்டரை விடவும் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஹோல்டிங்கை 7.09 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மங்களம் சிமெண்ட்டுக்கு ஒரு மங்களம் வரமாட்டேங்குது. அது இன்னும் சிகப்பியாகவே தான் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி மஞ்சளாக மங்களகரமாக வரமாட்டேங்குது. அது இன்னும் சிகப்பி குட்டியாகவே இருக்குது. ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த மங்களம் சிமெண்ட் அப்படின்ற பங்கும் இருக்குது. நண்பர்களே, 2 பெரிய ஷேர்கள் தற்போதைய நிலைமையில் 1 month லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேமஸான பங்குகள் தான். கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு தற்போதைய நிலைமையில் ஒரு மாதத்தினுடைய லோ ரேட்டில் கிடைக்கிது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இப்போ சீப்பாக கிடைக்குதுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் இந்த நிலைமையிலிருந்து அது இன்னும் கீழே போய் ஜனவரி பிப்ரவரி சமயங்களில் இருந்த லோக்கு போகுதா அல்லது இழந்ததை மறுபடியும் மீட்டெடுக்க போகுதா என்னன்றது தெரியல. பட் தற்போதைய நிலைமையில் ஒரு மாதத்தினுடைய சீப்பான ரேட்டில் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்குமே ஃபேமஸான பங்கு தான். அந்த பங்குமே தற்போதைய நிலைமையில் சரிவடைஞ்சு முக்கியமாக 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 116 ரூபாயிலிருந்து நான் செங்குத்தாக கீழே விழுந்த சகப்பிலேயே ஸ்பெஷல் சகப்பியாக ஒரு 15-20 நாளுக்குள்ளேயே செங்குத்தாக சரிந்த சகப்பியாக இது கீழே கிடக்கு. ஸோ இந்த பங்கு மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்குதா அல்லது பழைய லோ, எப்படி பார்த்தாலும் இது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் 100 ரூபாயில் இருந்து 200 days மூவிங் ஆவரேஜ். அப்புறம் 2 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது கீழே போகிற மாதிரியும் போயிட்டு மறுபடியும் திரும்பி அப்படியே மேலேயும் போய் கிட்டத்தட்ட 20-30% வாலட்டிலிட்டி என்பது காமிச்சிருக்கான். ஸோ இப்போ மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த 3 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது மேலே வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கா அல்லது கீழே காமிச்சிருக்கா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பட் தற்போதைக்கு ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ நான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்க. சமீபத்தில் இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் மாதிரி ஒரு சகப்பியை நான் பார்த்ததில்லை. சகப்பு அப்படி ஒரு சகப்பு அப்படின்ற மாதிரி 50 ரூபா ரேஞ்சிலிருந்து 70 ரூபா வரைக்கும் ரெக்கவரி ஆகிட்டு தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் அவன் எங்கிருந்து ரெக்கவரி ஆனானோ அங்கேயே சரிஞ்சிருச்சுங்க. நான் பார்த்த சகப்பிலேயே இது சூப்பர் சகப்பி, செக்கச்சவேல்னு இருக்கு. பாவம், இதில் பணம் போட்டவங்கெல்லாம் அப்படியே ஒரு கடும் கோபத்தில் இருப்பாங்க. ஏன்டா 70 ரூபாயிலிருந்து இப்படி மாட கீழே விழுவ, அட 70லேருந்து 60 வந்து இல்லை, அங்கிருந்து ஒரு சின்னதாக ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு அப்புறம் கீழே விழுந்தா கூட அதில் ஒரு மகிழ்ச்சி வரும்ல. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் அப்படி தானேங்க பண்ணுறான். இப்போ பாருங்க, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸு இதுக்கு முன்னாடி சரிவடைஞ்சப்ப ஒரு இடத்துல நின்று லேசாக ஏறி இருக்கான். அப்புறம் இப்போ சரிவடைஞ்சிட்டு நீ ஏறானா இல்லைன்னு தெரியல. பட் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கான். 6 மாத காலமாக தொடர்ந்து இறங்கிய பெருமை பெற்ற இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கூட ஒவ்வொரு முறையும் பெரிய கிராஷ் வரும்பொழுது சின்ன ஷார்ட் கவரிங் அல்லது ஏதாவது ஒரு பார்கெயின் ஹண்டிங் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு சரிவிலையும் அது கொஞ்சம் வேலை பார்த்துருக்கு. ஸோ இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் என்பது தற்போதைய நிலைமை அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது 53 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஏங்க, ஷேர் மார்க்கெட்டில் எதுங்க சொல்ல முடியும்? இவன் நீ 53 ரூபாயிலிருந்து நீ மறுபடியும் 73 போக போகிறானா அல்லது 53 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்ன்னு போக போகிறான்னா யாருக்கு தெரியும்? ஆனால் ஒன்று தான் எல்லாத்துக்கும் தெரியும், என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளில் முடிஞ்சிடறது இல்லை ஒரு விளையாட்டு. ஒரு பங்குக்குள்ளே போய் ஒருத்தர் உள்ளே போகிறாரு, எல்லாம் ஓகே இந்த பங்கு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு இந்த என்எஸ்டிஎல்னு ஒரு பங்கு, அவன் நம்மளுக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தனை தான் நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். கடந்த 5 நாளில் நல்லா ஏறிக்கிட்டே இருந்தவன் யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா அப்படின்னாக்கா எல்லாரும் என்எஸ்டிஎல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ மற்ற 6000 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது ஏறல. அதை பார்த்துட்டு போய் மற்ற பங்குகளை பல பேர் விழுவாங்க, அது கீழே விழுகும், ஏதாவது ஒன்று ஆகுன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போதைய நிலைமையில் இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது இருக்குது. இனி ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தா தான் அவன் என்ன ஆனானே தெரிய வரும். எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் மகேஷ்னு அவன் பேர். திடீர்னு போய் அவங்க அம்மா கிட்ட எங்கம்மா தோசை ஆச்சா இட்லி ஆச்சான்னு கேட்பான். தோசை செய்யலையா இட்லி செய்யலாம். டேய்,
அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட மாவை ஊற வச்சு அதை ஆட்டி அதை மறுபடியும் புளிக்க வச்சு, அது மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் எதுவுமே அவசரப்பட்டால் கிடைச்சிதா சந்தோஷம். என்எஸ்டிஎல் அப்படின்றதுல சில பேர்த்துக்கு அலோகேட் ஆகிருக்கும், சில பேர் விற்காம வச்சுருந்துருப்பாங்க. 5 நாள் 6 நாள்லேயே ஒரு நல்ல வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நடந்துருமா? நண்பர்களே, நிறைய செக்டர்கள் மேபி எதிர்நீச்சல் போட்டு மேலே வரப்போகுதா அல்லது கீழே போக போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ எந்த செக்டர்களில் நியூஸ் மேபி வரலாம், ஏன்னா ட்ரம்ப்பும் புட்டினும் டிஸ்கஷன் பண்ணுறதுனால அப்படின்லாம் நிறைய பேர் இப்போவே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் கூட என்ன லோ இருந்ததோ அந்த லோவில் இப்போ கீழே சரிவடைஞ்சு உளுந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற எம்ஆர்பிஎல், இன்னுமே கோல் இண்டியா அப்படின்ற ஒரு பங்கு, இது போன்ற எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் புட்டினும் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணும் பொழுது என்ன ஆக போகுது, அது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கோல் இண்டியாவெல்லாம். அதுக்கெல்லாம் ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா, அல்லது எம்ஆர்பிஎல் உனக்கு ட்ரிகர் கிடைக்காட்டி பரவாயில்ல, 2-3 முறை மேலே கீழேயும் போயிட்டு வந்திருக்கீங்க இந்த வருஷத்தில், அப்போ இன்னொரு ரவுண்டு போனீங்கன்னாக்கா பல பேர் யாராவது லாக் ஆயிருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாரத்தில் தகவல் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரம்ப் புட்டின்னு மீட் பண்ணுறதா, அதில் எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸுக்கு ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமா அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் பார்க்குறாங்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் என்ன எதிர்காலம் என்பது யாருக்குமே சரியாக தெரியாது. எல்லாருமே ஏதாவது பங்குகள் மேலே ஏறாதா இறங்காதான் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து ஃபோக்கஸில் ஏதாவது பங்குகள் வைலண்ட்டாக மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. போன வாரத்தில் பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் காமிச்ச பங்காக இருக்குது. அப்போ இது 8000 ரேஞ்சிலிருந்து 7000 ஏதாவது வேகமாக வருமா, அல்லது 8000லேருந்து 10,000 வேகமாக போகுமா அப்படின்னு தான் இப்போ மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது பெருசாக விஷயம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு பெரிய லாங் கேண்டில், பிக் கேண்டில் என்பது போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு பஜாஜ் ஆட்டோ. இப்போ மறுபடியும் ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு போட்டதுனால சமீபத்தில் ஏதாவது ஒரு 1000-2000 ரூபாய் வேகமாக நடக்குமா, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயாவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு பல பேர் அடுத்தடுத்த மாதங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த யூனியன் பேங்க், அதுக்கும் யார்கிட்டையும் கிளாரிட்டி இல்லை அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பங்குமே மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியாக இருந்து ஒரு முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் உளுந்த பங்காக இந்த யூனியன் பேங்க் இருக்குது. ஸோ திரும்பி ஒரு 160 ரூபாய்க்கு இது போகுமா, அல்லது கீழே அதனுடைய சப்போர்ட் 100 ரூபா, எது வேகமாக வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஸோ வேகமாக நடக்கக்கூடிய பங்குகளில் இந்த பஜாஜ் ஆட்டோ, யூனியன் பேங்க் வந்துச்சுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னு கேளுங்க பாருங்க, இப்போ இந்த யூனியன் பேங்க் இருக்குது, டபார்னு இறங்கி டபார்னு ஏறிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், அல்லது டபார்னு ஏறினாலும் சந்தோஷமாக இருக்கும், அல்லது இன்னுமே கீழே போய் 50 ரூபாய்க்கு கிடைச்சாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதை வாங்கி வச்சவங்களுக்கு தான் எரிச்சலாக இருக்கும். ஆனால் யூனியன் பேங்க் நல்ல பேங்க்கு, அதை என்ன க்ளோஸ் பண்ணிடுவா போகிறாங்க, 50 ரூபாய் கிடைச்சா ஜாலி தானேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஆகும் பொழுது எந்தெந்த பங்குகள் அப்படி மூவ் ஆவாங்கன்னு நிறைய பேர் ஆசையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.